பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியாத ஒரு அவல ஆட்சிதான் இந்த திராவிட டிசாஸ்டர் மாடல் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். தன்னிடம் மன்னிப்பு கேட்க தொழிலதிபர் ஒருவரை சீமான் அனுப்பியதாகவும் அதற்கு தான் மறுத்துவிட்டதாகவும் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக கவர்னர் ரவியை நேரில் சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். இந்தியாவிலேயே முதல் முறையாக கடலின் நடுவில் அமைக்கப்பட்ட கன்னியாகுமரி கண்ணாடி இழை பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தவிக தலைவர் நடிகர் விஜய் வெளியிட்ட அறிக்கையை அக்கட்சியினர் பெண்கள் கல்லூரி வாசலில் நின்று விநியோகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். இந்நிலையில் கைதாகிய கட்சியினரை பார்க்க சென்ற தவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தையும் போலீசார் கைது செய்து சிறிது நேரம் கழித்து விடுவித்தனர். முன்னதாக விஜய் ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார். யார் அந்த சார் என அதிமுக கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் ரகுபதி, யார் அந்த சார் என்று அந்த சாருக்கு தான் தெரியும். விசாரணைக்கு பிறகு அந்த சார் யார் என்று தெரிய வரும். நாங்கள் அல்ல அந்த சார். காந்தி என்ன சொன்னார்? ஒரு பெண் நடு இரவிலே 12 மணிக்கு தங்க நகைகளை அணிந்து கொண்டு சுதந்திரமாக நடமாடிவிட்டு திரும்பும் நாள் அன்றுதான் சுதந்திரம் கிடைத்ததாக அர்த்தம் என்றார். அதை இந்தியாவிலேயே கடைபிடிக்கும் மாநிலமாக தமிழகம் தான் இருக்கிறது என்று கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் 2வது ஏவுதளத்திலிருந்து PSLV C-60 ராக்கெட் நேற்று இரவு 10 மணிக்கு விண்ணில் பாய்ந்தது. 2 சிறிய விண்கலன்களை ஏவும் ஸ்பேடெக்ஸ் திட்டத்துக்காக இந்த PSLV C-60 ராக்கெட் அனுப்பப்பட்டுள்ளது. மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் தலைமை இயக்குநராக மூத்த IPS அதிகாரி விதுல் குமார் பொறுப்பேற்றுள்ளார். CRPF எனப்படும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் தலைமை இயக்குநர் ஜெனரலாக இந்தோ டிபெட் எல்லை பாதுகாப்பு படை தலைவராக இருந்த அனீஷ் தயாள் சிங் கடந்த ஆண்டு டிசம்பரில் நியமிக்கப்பட்டார். இன்றுடன் இவர் பணி நிறைவு பெறுகிறது. இதையடுத்து CRPF படைக்கு புதிய தலைமை இயக்குநராக மூத்த IPS அதிகாரி விதுல் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் 1993ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநில IPS கேடர் ஆவார். தற்போது CRPF படையின் சிறப்பு இயக்குநராக பணியாற்றி வந்த நிலையில் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்றார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் டிசம்பர் 26 அன்று காலமானார். அவரது மறைவுக்கு நாடே இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் ஆங்கில புத்தாண்டை கொண்டாட வியட்நாம் சென்றுள்ளார் என்றும் ராகுல் உணர்வில்லாதவர் என்றும் பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மாளவியா குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹுவுக்கு புரோஸ்டேட் அகற்றும் அறுவை சிகிச்சை செய்ய உள்ளதால் நீதித்துறை அமைச்சர் யாரிவ் லெனின் தற்காலிக பிரதமராக பணியேற்றுவார் என இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் காசா போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.